அணுகுண்டு தேசத்தின் அடுத்த வாரிசு 13 வயது சிறுமியா? உலக நாடுகளை தனது ஏவுகணை சோதனைகளால் அச்சுறுத்தி வரும் வடகொரியாவில் தற்போது ஒரு புதிய மாற்றம் தென்படத் தொடங்கியுள்ளது. அந்நாட்டின் தற்போதைய அதிபர் கிம் ஜாங் உன் தனது 13 வயது மகள் கிம் ஜூ ஏவை நாட்டின் அடுத்த வாரிசாக அதிகாரப்பூர்வமாக முன்னிறுத்தி வருவதாக தென்கொரிய உளவு அமைப்புகள் அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளியிட்டுள்ளன. வடகொரிய அதிபர் குடும்பத்தை பற்றிய தகவல்கள் எப்போதும் மிகவும் ரகசியமாகவே பாதுகாக்கப்படும். 2013இல் அமெரிக்க கூடைப்பந்து நட்சத்திரம் டென்னிஸ் ராட்மேன் வடகொரியா சென்றபோதுதான் கிம் ஜாங் உன்னுக்கு ஜூ ஏ என்ற மகள் இருப்பது உலகுக்கு தெரிய வந்தது. அதுவரை அவர் ஒரு ரகசிய குழந்தையாகவே வளர்ந்து வந்தார். 2022ஆம் ஆண்டு ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனையின் போதுதான் ஜூ ஏ முதன்முதலில் பொதுவெளியில் தோன்றினார். ஒரு சிறுமி இராணுவ நிகழ்வுகளில் கலந்து கொள்வது சாதாரணமானது என முதலில் கருதப்பட்டாலும் அதன் பிறகு நடந்த அனைத்து முக்கிய இராணுவ அணிவகுப்புகள் மற்றும் பொது நிகழ்வுகளில் அவர் தனது தந்தைக்கு நிகரான முக்கியத்துவத்துடன் காணப்பட்டார். வடகொரியாவில் பெண்களுக்கு நீண்ட கூந்தல் மற்றும் ஆடம்பர ஆடைகளுக்கு கடும் கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் ஜூ ஏ மட்டும் விலையுயர்ந்த டிசைனர் ஆடைகளுடனும் நவீன சிகை அலங்காரத்துடனும் வலம் வருகிறார். தொடக்கத்தில் அன்புக்குரிய மகள் என்று அழைக்கப்பட்ட அவர் தற்போது மரியாதைக்குரிய மகள் என்றும் அரசாங்க ஊடகங்களில் மிக உயரிய பதவிகளுக்குரிய மரியாதையுடனும் சித்தரிக்கப்படுகிறார். சமீபத்திய இராணுவ அணிவகுப்புகளில் இராணுவ தளபதிகள் அவருக்கு மரியாதை செலுத்துவதும் தந்தையுடன் இணைந்து அவர் ஏவுகணைகளை பார்வையிடுவதும் அவர் வெறும் மகள் மட்டுமல்ல, தலைவி என்பதற்கான சமயங்களாக பார்க்கப்படுகின்றன. 1948 முதல் கிம் குடும்பத்தின் ஆண் வாரிசுகளே நாட்டை ஆண்டு வரும் நிலையில் ஒரு பெண் தலைவராக உருவெடுப்பது வடகொரியாவின் ஆணாதிக்க அரசியல் கட்டமைப்பில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜாங் தற்போது அதிகாரத்தில் செல்வாக்கு செலுத்தி வரும் நிலையில் ஜூ ஏயின் வருகை எதிர்கால அதிகார போட்டியை உருவாக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.